குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்யம் ஸ்ரீ குருவே நமக. மீன ராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். அப்போது மீன ராசிக்கு குரு பகவான் வக்ர பயிற்சியாக போகிறார். அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/10/2024 சரியாக 11:37 வக்ரம் ஆகிறார். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடையாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/2/2024 உங்களுக்கு சரியாக 2:30 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன பலாபலன் பற்றி இந்த வீடியோ விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒருத்தருக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக இருக்க போகுது. பாருங்கள், வீட்டில் அதிகமாக சின்ன சின்ன குறை தப்பு கண்டுபிடிச்சு குறை சொல்கிறதுக்கான தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு மீன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே ஃப்ரீ அட்வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய தன்மை இருக்க போகுது. கூட இருக்கிற ஆளுகள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு எண்ணத்தோடைய செயல்படக்கூடிய ராசி அப்படிங்கிறது மீனராசி. உங்களுக்கு அடுத்தவங்க துரோகம் செஞ்சாலும் கூட அவங்களுக்கு நீங்கள் நல்வழி மட்டுமே காட்டக்கூடிய ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு மீனராசியாக இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்கள், ராசியாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 3ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகி திரும்பி 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் சகோதரனால நிறைய அழைச்சி சந்திச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா கம்பல்சரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 118 நாட்கள் இருக்க போகுது. பாருங்கள், இதில் ஆல்ரெடி ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விரைய செலவு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போயிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் செலவாகுமா, இல்லை இவ்வளவு பணம் பற்றாக்குறை இருக்குமா, ஒரு நாள் கூட இந்த மாதிரி இருந்ததே இல்லையே அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ராசியாக இருக்குது. பாருங்கள், அம்மா அப்படிங்கிறது பெருசாக சப்போர்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்பாவும் சரியாக சப்போர்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. கூட பிறந்தவங்க யாரும் சப்போர்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகமாக மன உளைச்சல்ல நிம்மதியே இல்லை. தூங்க கூட வர மாட்டேங்குது அப்படின்னு மன வேதனையோட வாழக்கூடிய ராசி சிம்ம ராசியாக இருப்பாங்க. பாருங்க, எல்லாத்தையும் நம்பிக்கிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி தெரியுது. அந்த ஒரு ஃபீலோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டுக்காரரு சொன்னி கேட்க மாட்டேங்கிறார், வீட்டுக்காரர் நான் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறார், வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் எங்கூட சண்டைக்கு வர மாதிரியே பேசுறாரு அப்படின்னு மன வேதனையோட வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. நம்ம தப்பான வரனை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு தினம் நினைச்சு வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாணம் மூக்காமையே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தோடய வாழ்ற காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை பேசி பெருசு பண்ணி அது பிரிவினை நோக்கி போயிடுச்சு. நம்ம சேர்ந்து வாழ்வோமா வேண்டாமா அப்படின்னு கணவன் நினைக்கலாம், மனைவி நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை நோக்கி வரும்போது 100% கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தை பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னாலும் கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நிச்சயமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் சின்ன வயசு பசங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கல்யாணம் என்னை விட சின்ன வயசுக்கெல்லாம் ஆகுதுங்க, ஆனால் எனக்கு எப்போ தான் ஆகுமே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துலேயே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. பாருங்கள், உங்களுக்கு 100% நல்ல வரனாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த குரு பகவான் வக்ரமாகி 9ஆம் பாரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தெரியும் நிச்சயமாக நல்ல கணவன் அல்லது மனைவி கிடைத்தே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதை சூஸ் பண்ணுற விஷயம் மட்டும் அவசரப்பட்டீங்கன்னா தப்பான முடிவு எடுத்துருவீங்க. அதனால் கவனமாக ஒரு டைமு 2 டைமு நல்லா ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது மிக சிறந்த அமைப்பாக இருக்கும். இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நம்ம அடுத்த திருமணம் தான் நடக்குமா இல்லை நடக்காதான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 100% அங்கே குரு பகவான் அங்கே 2ஆம் இடத்தை நோக்கி வரும்போது திருமணம் கம்பல்சரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே இங்கே கோடி நன்மைகள் மட்டுமே கிடைக்க போகுது. பாருங்கள், குரு பார்த்தா கோடி நன்மைகள் நிச்சயமாக அந்த மீனராசிக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. டைவர்ஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு 2ஆவது திருமணம் இந்த குரு பகவான் வக்ர பயிற்சியில் திருமணம் நிச்சயம் நடந்தே தீருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி நட்பலன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்காரு, அது ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, ஒரு டைம் 2 டைமு யோசனை பண்ணி செய்கிறது மிக சிறந்த அமைப்பு. இல்லைப்பா நமக்கு நம்பிட்டாலும் கூட அந்த நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டேங்க, இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பு. இல்லைன்னா தொந்தரவு கொடுக்கும்.
இல்லை அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லாட்டி அம்மாவுக்காக அதிகமாக ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் அப்பா மூலிமா பொருள் வரவு பண வரவு கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இல்லாட்டி மனைவி மூலிமா பொருள் வரவு பண வரவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இது வெளிநாட்டில் வேலை அப்படின்னாலும் கூட இந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் அங்கே பார்த்துட்டாலே போட்டுங்க, வெளிநாட்டில் வேலை கம்பல்சரி கிடச்சிரும். இல்லை நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா 100% நல்ல அமைப்பாக இருக்க போகுது. பாருங்கள், மொத்தத்தில் உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் இருந்தீங்கன்னா ஆல் சேஃப், அப்படி தான் சொல்லணும். இதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து கவனமாக முடிவெடுக்கிறது மிக சிறந்த அமைப்பாக இருக்கும். அதை மட்டும் ரொம்ப கவனமாக எடுத்துக்கங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனிபான் நாங்கள் வக்ரமாக்குறாரு. 12ல் வக்ரமாக இருந்ததுன்னா செலவு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்கும். அதில் மட்டும் இல்லை, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அப்போது செலவு அப்படிங்கிறது அதிகமாக வரும்போது வருமானம் அந்த அளவுக்கு வந்துட்டால் செலவு தான் பண்ணலாம். நம்ம வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு கட்டுக்கடங்காமல் போச்சுன்னா இருப்பு கம்பல்சரி கம்மியாகிட்டே இருக்கும். இருப்பு கரையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது உங்கள் ஜென்மத்தில் ராகுபவன் இருக்கும்போது நீங்கள் ராகுபவன் வழிபாடும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சகோதர வழிபாடில் 100% சகோதரோட கருத்து வேறுபாடுகள் வரும். சொத்து பங்கும் போது தான் அங்கே பிரச்சனை கொடுக்கும். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம தங்கச்சி நம்ம அக்கான்ட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சொத்துங்கிற விஷயத்துக்கு உள்ளே வரும்போது தான் அவங்களோட விஸ்வரூபமே தெரியும். நம்ம அக்கா நம்ம அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து பங்கும் போது மட்டும் நீங்கள் கவனமாக இல்லைன்னா சரியாக பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட சொத்து ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தீர்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போகுது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏதாவது நல்லபடியாக முயற்சி எடுத்திங்கன்னா நல்லபடியாக மேலும் மேலும் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம கல்யாணமாகி 5-7 வருஷமான கூட இந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் குரு பகவான் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் வந்து நிற்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியோ ஒரு குடும்பத்தில் ஒரு புது களத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆண் கிரகமான செவ்வாயோட நட்சத்திரத்திலே வந்து நிற்பார். அப்போ ஆண் கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகம் அதே மாதிரி தான் ஆண் கிரகம் தான். அது மாதிரி குரு பகவானும் ஆண் கிரகம் தான். இவங்க 2 சேர ஒரு சேரத்தில் நிற்கும் போது 100% உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது 100% கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த குரு பகவான் கை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு கட்டுற அமைப்பு எல்லாம் இருந்தாலும் கூட விரயத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது மிக சிறப்பு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானத்தில் கம்பல்சரி கவனமாக இருக்கணும். தானத்திலே நிதானம் தான் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டிங்கன்னா மீன ராசிக்காரர் எதுவும் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கும்போது எல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கலில் கொண்டு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் குரு பகவானும் பார்வை இல்லாதனால நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்துட்டாலும் இந்த பலன் நடக்கும். அப்படி இல்லாட்டி குரு திசை போகுதுனாலும் உங்களுக்கு நல்ல பலனாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது இதை மட்டும் ஒரு ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளே தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பதில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.